ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வாங்க, நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் ஒன்று வந்திருக்குது. இது பிரின்சஸ் கட்டிங் தைச்சி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது முறையான இது பிரின்சஸ் கட்டிங் கிடையாது. இதுலேருந்து நம்ம மாற்றி பண்ணியிருக்கோம் ப்ளவுஸ். இது நீங்கள் ஃபுல்லாக கேளுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல் வீடியோவாக இருக்கும் கண்டிப்பாக இது. ஏன்னா இதில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். ப்ளவுஸ் எப்படி வந்து பாருங்கள் எப்படி தைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது பிரின்சஸ் கட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பிரின்சஸ் கட்டிங்கே இல்லை. ஆமல்லேருந்து ஒரு டாட்டும் இந்த சென்டர் ஒரு டாட் போட்டிருக்காங்க. அது கொண்டாந்து இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி கொண்டாந்து விட்ருக்காங்க. இது வந்து முறையான இதில் கட்டிங். இது கையுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக தைப்பாங்க. நம்ம எப்பவுமே ரவுண்டில் தான் தைப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த பஃப் வச்சுருக்காங்க. பஃப் வச்சதுக்குள்ளே துணி கொடுத்துருக்காங்க. அது துணி கொடுத்தது ரீசனாக கொடுக்கணும். அது பிளாக் கூட துணி கொடுத்துட்டு செஞ்சுட்டு எப்படி பிசராக விட்ருக்காங்க. இதுமாதிரி எல்லாம் இல்லாமல் நம்ம நல்லாவே நீட்டாக தைக்கலாம். நான் பஃப்லாம் வைக்கல. நம்ம வந்து நார்மல் கை தான் தைச்சிருக்காங்க. நார்மல் தான் கேட்டாங்க, பஃப் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம நார்மலாக தான் ரெடி பண்ணியிருக்கிறோம். இதை நம்ம தைச்சி ப்ளவுஸு. இப்போ நான் இதை காமிச்சிட்டு உங்களுக்கு நம்ம தைச்சி ப்ளவுஸ் எப்படி இதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப நீட்டாகவே இருக்கும். இதுமாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல் வீடியோ வேணால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்ச நாள் கழித்து நான் வந்து எல்லாம் கொஞ்சம் இதாக அனுப்பினாடி நான் கட்டிங் வீடியோலாம் உங்களுக்கு தெளிவாக போடுறேன். எல்லாமே தொழில் நுணுக்கத்தோடவே உங்களுக்கு நான் வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறேன் ஒன்றுன்னா. இப்போ எனக்கு பொங்கல் டைம்னால எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன். அதனால் கொஞ்சம் என்னால் வீடியோ அதிகமாக போட முடியல. இப்போ பொங்கல் முடிஞ்சு கண்டினியூ பண்ணிவிடுவேன். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு இது எப்படி இருக்குன்ட்டு. பேக்கில் அப்படியே தைச்சி திருப்பி இருக்கிறாங்க. பேக் தைச்சி திருப்பி இருக்கோம். நம்ம தனியாக துணி கொடுத்து தைக்கிறதுக்கு நிறையா டிஃப்ரெண்ட் வரும். அதனால் என்ன பெனிஃபிட்ன்றதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம தைச்சி ப்ளவுஸை பார்க்கலாம் வாங்க. இது வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ரெடி பண்ணி அயன் பண்ணி வச்சுருக்கிறோம். இதை பார்த்திங்கன்னா நூல் பைப்பிங் கொடுத்துருக்குறோம். அவங்க வந்து பாட் நெக் கேட்டாங்க. அதில் வந்து ரவுண்ட் நெக் இருக்குது. இதில் வந்து பாட் நெக் கேட்டதால பாட் நெக் வச்சுருக்கோம். பாட் நெக்கில் தான் பைப்பிங் கொடுத்துருக்கோம். நம்ம பைப்பிங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த பைப்பிங் மட்டும் தான் தெரியும். எம்மிங் தான் பண்ணுவோம். நம்ம துணி லைனிங் துணி கொடுத்து தைச்சி திருப்பி தான் லைனிங் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா நாட்டு எல்லாமே நம்ம அந்த புடவை கலர் வந்து தான் அந்த நாட்டு கலர் தான் புடவை கலர், பர்பிள் கலர் மாரி வயலட் கலர் புடவை. அதனால் அந்த கலர் புடவையிலேருந்து கொஞ்சம் துணி எடுத்து நம்ம வச்சுருக்கோம். ப்ளவுஸ் அதில் இருக்கிறதுனால வேணான்ட்டாங்க. இதனால் இதில் தைச்சிருக்கோம். நம்ம இதுதான் பிரின்சஸ் கட்டிங் வந்து ரீசனான முறை. நம்மளுக்கு கரெக்டானதுனா இப்படி பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த கப் சைஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து அமையும். இதுமாரி பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வேலையும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்க்கும்போது இருக்கும். நம்ம எல்லாமே கீழே பால்ஸும் கொடுத்து தைச்சிருப்போம் பாருங்கள். பால்ஸும் கொடுத்து எதுக்கு தைக்கிறதுனா அதுக்கு இடுப்பு வந்து கிரிப்னஸ் நல்லா கிடைக்கும். கொஞ்சம் கைக்கு லைனிங் வேணான்ட்டதுனால கை கீழவுமே வந்து நம்ம வந்து லைனிங் கொடுத்து பைப்பிங் கொடுத்துருக்குறோம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த ப்ளவுஸ்க்கு இந்த ப்ளவுஸ்க்கு நம்மளுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருதுன்றது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பிரின்சஸ் கட்டிங் வந்து அதேமாதிரி இடுப்பளவு வந்து மேக்ஸிமம் வந்து ஈவனாக வைக்கணும். நாளாக பிரித்து வைக்கணும். நம்ம சாதா ப்ளவுஸில் வந்து சில பேர் பெருசாக வச்சுறாங்க, ஃப்ரெண்டு பெருசாக வைக்கிறாங்க. அதுமாதிரி வைக்கக்கூடாது. சைஸ் உடம்புக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணலாம். பிரின்சஸ் கட்டிங் பொறுத்த வரைக்கும் இடுப்பு வந்து நாளாக பிரிச்சுட்டு 4 ஒரு பங்கு வச்சு தைச்சிங்கனாலே சரியாக இருக்கும். 4 நாங்கள் எல்லாமே சரி பாதியாக வரணும். 4 நம்ம வந்து கை ஸ்ட்ரைட்டாக தைக்க மாட்டோம். எப்பவுமே ரவுண்டில் தான் தைப்போம். இதுமாரி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வணக்கம்.